அன்றைய மன்னா சங்கீதம் 34:8 சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது எழுதுகிறார், தாவீது பாடுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான், நீங்க ஒரு பாக்கியவதி. சில நேரம் நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், கர்த்தரே நம்பிட்டு இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? மற்றவங்கெல்லாம் கர்த்தரை நம்பாதவங்கெல்லாம் செழிப்போடு இருக்கும்போது கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக காத்திருக்கிற எனக்கு ஏன் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் பார்க்கிறார். ஏன் நீங்க பாக்கியவான், ஏன் நீங்க பாக்கியவதி? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே தான் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று தாவீதை பார்த்து கூட நிறைய பேர் ஏளனமாய் பேசினார்கள். ஆனால் தாவீதோட வாழ்க்கையில கர்த்தருடைய விடுதலையும் பார்த்தார், கர்த்தருடைய நன்மைகளை பார்த்தார், கர்த்தருடைய ஜெயத்தை பார்த்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய ஜெயம், கர்த்தருடைய நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்காக நன்றி. தொடர்ந்து எங்க நம்பிக்கை உங்க மேலேயே இருக்க உதவி செய்யுங்க. உங்களே நோக்கி பார்க்க கிருபை தாங்க. தாவீதை நீங்க வெட்கப்பட்டு போக விடல, தாவீதுக்கு நன்மைகளை செய்தீங்க, தாவீதோட வாழ்க்கையில ஜெயம் கொடுத்தீங்க, தாவீதோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தீங்க, விடுதலை கொடுத்தீங்க. அதே போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நடக்கட்டும். இந்த நாள் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய அற்புதத்தை பார்க்கட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.